மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டை நிலைப்பாடை குற்றச்சாட்டை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கியிருக்கும். இந்த பக்கம் நிற்பதா அந்த பக்கம் நிற்பதா என்று தெரியாமல் குளறுபடியில் நீங்கள் இருந்த நாட்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. மிதுனம் இரட்டைத்தன்மை கொண்ட ராசி என்பதால் சில நேரங்களில் ஒரு சூழ்நிலையில் ஒரு கருத்தையும் மற்றொரு சூழ்நிலையில் வேறு கருத்தையும் கூறியதாக குற்றச்சாட்டானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் எழுந்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றாலும் உங்களுடைய வீட்டில் ஒரு என்ன செய்யலாம், எப்படி செய்தால் நன்மைகள் நடக்கும் என்கிற மாதிரியான பல விஷயங்களுக்கு கேள்விகளை கேட்பீர்கள். ஆனால் வீட்டில் ஒன்று கூறுவார்கள், ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளோ வேறு ஒன்றாக இருக்கும். அதனால உங்களுடைய வீட்டில் உங்கள் மீது ஒரு தவறான ஒரு சூழ்நிலையும் தவறான ஒரு பிம்பத்தையும் உங்கள் மீது இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருப்பார்கள். இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் 1000 விதமான எண்ணங்கள் தோன்றும். இருந்தாலும் அதில் நீங்கள் ஒன்றை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பீர்கள். அது போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று 1000 நபர்களிடம் கேட்டு அந்த 1000 நபர்கள் கோரியதையும் செய்யாமல் நீங்கள் உங்களுக்குன்னு விருப்பப்பட்டதை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்வீங்க. அதனாலேயே சில உறவுகள் இன்னும் கோபப்பட்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் சூழ்நிலைக்கேற்ற வகையில் பேசியிருந்தாலும் சிலர் அதனை இரட்டை முகம் என்று தவறாக புரிந்திருப்பார்கள். இதனால் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். மிதுனம் என்பது உபய ராசி மற்றும் இரட்டைத்தன்மை கொண்ட ராசி என்பதால் உங்களுக்குள்ள எப்போதுமே 2 எண்ணங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஒரு பக்க நியாயத்தை ஆதரித்து விட்டு அடுத்த நிமிடம் மறுபக்கத்தின் சூழ்நிலைகளையும் நியாயப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். உங்களின் இந்த நடுநிலைத்தன்மை அல்லது குழப்பமான அணுகுமுறை மற்றவங்களின் பார்வையில் நீங்கள் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். யாருக்கும் உண்மையாக இல்லை என்ற கடுமையான குற்றச்சாட்டை உங்கள் மீது இந்த ஒரு நிலைமையானது சுமத்தும். குடும்ப பிரச்சனைகளில் உங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாகவும் உறுதியாகவும் ஒரே நேர்கோட்டில் வைப்பது இந்த அவப்பெயரிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலைமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்பத்தில் யாரை நம்புவது என்ற ஒரு குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டிருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம் பலவீனம் அடையும் போது உங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு தோன்ற ஆரம்பித்திருக்கும். உங்கள் துணையோ அல்லது பெற்றோரோ, உடன் பிறந்தவர்களா அல்லது பிள்ளைகளா, இதில் யார் நமக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்ற மிகப்பெரிய ஒரு மனக்குழப்பம் உங்களுக்குள்ள இப்பொழுது எழுந்து அது மிகப்பெரிய அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசுவது உங்களுடைய புத்தியை குழப்பிவிடும். மிதனம் ராசியின் அதிபதி புதன் பகவான் என்பதால் நீங்கள் புத்திசாலித்தனமாக யோசிக்கக்கூடியவர்கள். இந்த நேரத்தில் மனிதர்களை அவர்களின் வார்த்தைகளை வைத்து மதிப்பிடாமல் அவங்களின் கடந்த கால செயல்களை வைத்து மதிப்பிட்டு உங்களின் சுய புத்தியின்படி முடிவெடுப்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிறந்த சில முயற்சிகளையும் சிறந்த சில நபர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே பழைய விஷயங்களை வைத்து மட்டும் நீங்கள் யாரையும் முடிவெடுக்காதீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும். ஒருவரிடம் பகிரப்பட்ட விஷயங்கள் மற்றவர்களிடம் சென்றதால் யாரை நம்பலாம் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே சந்தேகங்கள் உருவாகி யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை அறிய முடியாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டு அதுவே உங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ராகுவின் தாக்கம் அதிகரிக்கும் போது இத்தகைய குழப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காணப்பட்டு அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க அனுபவித்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது மிகவும் நல்லது. எல்லா நேரங்களிலும் நம்ம உடன் பிறந்தவர்களாக ஏன் நாமளே எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அதே போலத்தான் உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் இந்த ஒரு நேரத்தில் எப்படி இருக்கிறார்கள், அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இந்த ஒரு நாள்ல இருக்கும். இருந்தாலும் நீங்கள் யாருக்கு கொடுக்கிறோம், யாரை நம்பி கொடுக்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தில் கவனமாக இருந்தால் மட்டுமே நீங்கள் கொடுத்த பணமோ பொருளோ அல்லது வேறு ஏதேனும் சில பொருட்களோ எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வரும். இல்லை என்றால் அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கவா ஆரம்பித்துவிடும். புதிய பொருட்கள் மீதான ஈர்ப்பை உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது அதிகரிக்கவும் செய்யும். சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே விலகி போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். திட்டமிட்ட காரியத்தில் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்பட்டு வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல முன்னேறி விடுவீங்க. சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. மொத்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முயற்சிகள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாகவே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. பழைய பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவை நிச்சயமா தேடி கொடுக்கும். பல வருடங்களாக தீர்வே இல்லாமல் இருந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவானது கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அது குடும்பம், சொத்து, பணம் அல்லது உறவு தொடர்பான விஷயமாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இருந்தாலும் அது நடக்கும் என்று ஒரு காலத்தில் ஒரு நேரங்களில் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. எதிர்பாராத ஒரு விஷயமாகவே அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். அதில் ஒரு வெற்றியும் அதில் நீங்கள் நினைத்தபடியான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். இதுவரை மனதில் பாரமாக இருந்த அந்த விஷயங்கள் இனிமே முடிவுக்கு வந்து நிம்மதியே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சனி மற்றும் குருவின் சாதகமான பார்வை இருந்தால் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதை உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள உணர்த்தவும் ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்து அதிபதியின் சுபத்துவத்தால் பல வருடங்களாக உங்களை நிம்மதியாக தூங்க விடாமல் வதக்கி கொண்டிருந்த நீதிமன்ற வழக்குகளும் சொத்து தகராறுகளும் தீராத கடன் சுமைகளும் போன்ற பெரிய பிரச்சனைகள் இப்போது உங்களுக்கு சாதகமான ஒரு சுமூகமான ஒரு முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சனியின் அசுப பார்வை விலகுவதால் உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் தங்களின் பலமிழந்து உங்களிடமே சமரசம் பேசவும் வருவார்கள். இத்தனை காலமும் உங்களுடைய தோள்களில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறை இறக்கி வைக்கப்பட்டது போன்ற ஒரு லேசான உணர்வையும் நிம்மதியையும் நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதனையும் நீங்கள் அனுபவித்து பாருங்க. அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். புதிய திட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வெற்றியை தேடி கொடுக்கும். மிதுனம் ராசியினரின் கற்பனை திறனும் திட்டமிடக்கூடிய ஆற்றலும் தற்போது உச்சத்தில் இருக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்த புதிய தொழில்நுட்பங்கள், வியாபார விரிவாக்கங்கள் அல்லது புதிய முதலீட்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இதுவே மிகச்சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நீங்கள் தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கிவிடும். தொழில் கூட்டாளிகள் முழு ஒத்துழைப்பையும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க வைப்பார்கள். உங்களின் புதிய ஐடியாக்கள் சந்தையில் பெரிய ஒரு வரவேற்பை பெற்று உங்களை ஒரு வெற்றிக்காரனாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. நடக்கிறதா இல்லையோ என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் உங்களுக்கு கவலைகளோ குறைகளோ இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.